விஷ்ணு கூட பண்ணி எப்படி நீங்கள் பண்ணணும். நான் நேற்றுலாம் நான் நல்லா என்ன நானே பண்ணிகிட்டு இருக்கேன். மூடே இல்லை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ப்ரோமோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த ப்ரோமோவில் என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரியே நம்ம விஜயோட பிரதர் தான் வராங்க. விஜயோட பிரதர் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. விஜய் பிரதர் வந்து விஜய் மாதிரியே ஒரு ஜிம் பாய்ன்னு நினைக்கிறேன். ஜிம்மு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு நல்லா ட்ரைனர்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து என்னென்னா நம்ம நிக்சன் வந்து நம்ம விஜய் ப்ரோட்ட சொல்கிறாப்புல, நெக்ஸ்ட் உங்கள் அப்பா வச்சு செஞ்சுட்டார் போல இருக்குது உன்னை அப்படின்னு தினேஷ் பிரதர் வந்து சொல்கிறாப்புல. ஆமாம் ப்ரோ, நான் எங்கள் அப்பா வரக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பிக் பாஸ் என்னை வச்சு செஞ்சுட்டாப்புல. ஆனால் ரொம்ப நான் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பண்ணிட்டாப்புல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார் நம்ம நெக்ஸன் ப்ரோ. இன்னொரு பக்கத்து பார்த்தா நம்ம பூர்ணிமாவும் மாயா செட்டி ரொம்ப சேட்டையாக இருக்குது, ரொம்ப தாங்க முடியல. பூர்ணிமா இருந்துக்கிட்டு என்ன இப்படி ஆகிட்ட, ஏன் சோகமாகவே இருக்க அப்படின்னு மாயா பார்த்து கேட்க, மாயா இருந்துக்கிட்டு நம்ம விஷ்ணு ப்ரோவை வச்சு நல்லா ஓட்டுன்னு ஓட்டி தள்ளுறாங்க நம்ம பூர்ணிமாவை. நீ விஷ்ணு ப்ரோவை லவ் பண்ணுறதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான்லாம் லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பூர்ணிமா. இன்னொன்று சொல்கிறாங்க நம்ம மாயா, நீ யாரை வேணாலும் லவ் பண்ணியிருக்கலாம், ஏன் நீ போய் விஷ்ணுவை லவ் பண்ண அப்படின்ட்டு செம்ம ஜோக்கிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு ஃபேமிலி வந்து என்ட்ரு ஆகுறாங்க. அது வந்து ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம விசித்ரா ஃபேமிலி வருவாங்க அப்படின்ட்டு விசித்ரா வந்து ரொம்ப ஏக்கமாகவே ஏமாந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா விசித்ரா ஏமாந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸன் ஃப்ரெண்டு தான் என்ட்ரி ஆனாப்புல. நெக்ஸன் ஃப்ரெண்டு என்ட்ரி ஆனோன்னா நெக்ஸன் வந்து ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு எல்லாத்துலேயும் வெல்கம் பண்ணிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம விசித்ரா வந்துட்டு நம்ம ஃபேமிலி வரலையே அப்படின்ட்டு சோகமாக வருத்தத்துலேயே இருந்தாங்க. என்னான்னு தெரில, காலிலேருந்து மாயா இருந்துக்கிட்டு ரொம்ப சோகமாகவே இருக்காங்க. அதுக்கு பூர்ணிமா நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது முடிஞ்சு நம்ம பிக் பாஸில் ஒரு ஃபன் மூமெண்ட் தான் ஒன்று நடந்துச்சு இன்றைக்கி. என்னென்னா நம்ம பிக் பாஸ் வந்துட்டு ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. பேர் யார் இப்போ ஃப்ரீஸ் ஆகிறவங்களோ அவங்கள ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே மேக்கப் போட ஆரம்பிப்பாங்க. மேக்கப் போட்டு அதில் வந்து நம்ம விஷ்ணு ப்ரோ ஃபஸ்ட்டு மேக்கப் போட ஆரம்பித்தாங்க. அடுத்து நம்ம பூர்ணிமா அண்டு விஷ்ணு ப்ரோவும் ரெண்டு பேர்த்தையும் கனெக்ஷன் பண்ணுறாங்க. கனெக்ஷன் பண்ணி அப்போ தான் லவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் போல் இருக்குது. அதனால் கனெக்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம விஷ்ணு ப்ரோவை ஃப்ரீஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அப்போதைக்கு நம்ம பூர்ணிமா இருந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டாண்டா பம்பரை கட்ட மண்டே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம பிக் பாஸ் வந்துட்டு லூப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது விஷ்ணுவை பார்த்துட்டு மாட்டிக்கிட்டா பம்பரை கட்ட மண்டையான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸன் ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு தனியாக போய் கூட்டிகிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸனும் அவங்க ஃப்ரெண்டும். நெக்ஸன்ட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒரு மேட்ரு சொல்லுவாங்க. நீ அர்ச்சனாவை பார்த்து நீ கள்ளிப்பால்னே சொல்லலை, அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. நீ வந்து ரவீனாவை பற்றி தான் சொன்ன, அவங்க என்னான்னு தெரில, அவங்க ரொம்ப தப்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து நெக்ஸன் வந்து சொல்லுவாப்புல, ஆமாம் நானும் யோசிச்சு பார்த்தேன், எங்கடா சொன்னேன்னு யோசிச்சு பார்த்தேன், நான் சொல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம நெக்ஸனோட ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு மாயா பூர்ணிமாவை பார்த்து ஆளுக்கு எல்லாருமே இந்த வீட்டில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டு தான் அலையிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.